உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை ஆராதனையின் எல்லா பகுதிகளிலும் பரிபூரணமாய் வெளிப்படவும், அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவரே நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். 2 3 பேர் என் நாமத்து நிமித்தமாக எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவரே நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவாகிய தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் சம்பாதித்த இரத்தத்தினால் ஆண்டவரை சம்பாதித்த திருச்சபையின் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளுவீராக, கர்த்தர் எழுந்தருளுவீராக, கர்த்தர் எழுந்தருளுவீராக, இயேசு எழுந்தருளுவீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. பிதாவே உம்முடைய அன்பை எங்களுக்கு ஒரு விசை காண்பிப்பீராக. ரிகாபாலா தூராபாலா சந்தாலா ரீபாபா பாபா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவரே காணப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தடைகளை ஆண்டவரே கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா வல்லமைகளையும் நாங்கள் கட்டி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் கட்டப்படுவதாக, கட்டப்படுவதாக. தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக, தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக, தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். மீட்பரே நாங்கள் துதிக்கிறோம். உயர்ந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். மகிமையானவரே நாங்கள் துதிக்கிறோம். விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டும். விடுதலையோடு நாங்கள் பாட வேண்டும். விடுதலையோடு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். விடுதலையோடு நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டும். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்கு அருளும் பரிபூர்ணமான விடுதலையோடு நாங்கள் உடைய திரு சமூகத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவர் விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் செல்ல வேண்டும். இயேசு எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. விடுதலை ஆவியான எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. தடைகளை உண்டு பண்ணுகிற சகல வல்லமைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஜெயம் தந்து நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு மன ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவ பிள்ளைகளை நம்முடைய வல்லமையினாலே கூட்டி சேர்ப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம். ஆண்டவர் ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் எங்கள் மத்தியில் மையப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மனமுள்ள ஆவி எங்களுக்குள்ளே கட்டளையிடுவீராக. ஆண்டவர் இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதத்தோடு செல்வதற்கு கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய ஆசீர்வாதங்களோடு எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல அந்தகார கிரியைகள் மேலும் ஆண்டவரின் சகல விதமான தடைகளின் வல்லமைகள் மேலும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் உண்டான விடுதலை, இயேசுவின் வசனத்தினால் உண்டான விடுதலை ஆண்டவரே எங்கள் மேலே, எங்கள் சபையின் மேலே அசைவாடி கொண்டு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மையப்படுத்தும். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்ற பாடலை அவர் சேர்ந்து நாம் பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. தேவன் தந்து நீர் அன்பு கூர்த்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. தேவன் தந்து நீர் அன்பு கூர்த்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது பிள்ளையாய் வாழ வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது பிள்ளையாய் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே கூறில் எழுப்போம். சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே கூறில் எழுப்போம். சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையா
மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மையப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு என்ற பாடலை நாம் பாடி மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்விலே செய்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிலே சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிலே சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று
சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாள் முழுவதும் நாம் அவரை துதிப்பதற்கு போற்றுவதற்கு பாத்திரராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை சூழ்ந்து 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுவதையும் ஆராதிப்பதையும் நாம் வேதத்தின் மூலமா அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு போதித்து நடக்கும் பாதையை நமக்கு காட்டுகிறவர். நம்மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். இந்த பாடலில் நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவேன் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை ஈசாக்கு விதை விதைத்து காட்டுவேன் பயப்படாதே ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார் ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே இயேசுக்கு சித்தனா என்னோடு முடிந்தது மகனே இயேசுக்கு சித்தனா என்னோடு முடிந்தது மகனே தொடங்கி விட்டது உனக்கு தொடங்கி விட்டது நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே தேசத்தில் பலுபடி உனக்கு இடம் உண்டாக்கினேன் தேசத்தில் பலுபடி உனக்கு இடம் உண்டாக்கினேன் ரகபோத் உனக்கு உண்டு இது முதல் ரகபோத் உனக்கு உண்டு நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று
எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் புதிதாக இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்ததான கர்த்தாவே எல்லா ஆண்டவரே ஐஸ்வரியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் இயேசுவே. துதிக்கிறோம். உங்கள் வெறுமையின் அனுபவத்தை கர்த்தர் பலுகி பெருக செய்ய போகிறார். உங்கள் வெறுமையின் அனுபவத்தை மாற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலுகி பெருகு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை போடுகிறார். நிச்சயமாகவே ஒரு ரகபோத் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. இன்று முதல் ஒரு ரகபோத் உங்களுக்கு உண்டு. உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம், ஒரு ரகபோத் உண்டு. உங்களுடைய சந்ததியில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ரகபோத் உங்களுக்கு உண்டு. ஓரி சக்தி ரபௌத்தல் ஆரவலபா. உங்க ஆவிக்குரிய வறுமையில் இருந்து, ஆவிக்குரிய வீழ்ச்சியில் இருந்து கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு ரகபோத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஓரி கமாலா ரபா சந்தலா ரபா பாபா. ஒரு ரகபோத்தை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமைகள் மாறும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவீர் ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவீர் ஆண்டவரே. ஓரி பி கமால ரத்தூர் அரபா கபாபா பாபா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிச்சயமாகவே நீர் வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீலா பால ரதுல ரத சந்தலா ரபலபா. தேனிலும் மதுரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெவிட்டாத அமுதமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பெரிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீலா பால ரதுர ரத கபாபா பாபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ கர்த்தர் துதியை விரும்புகிறார். ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே நீர் வல்லவர். ஆண்டவரே நீர் பெரியவர். ஆண்டவரே நீர் மகத்துவமானவர். இவ்வளவா என் குடும்பத்தை வழிநடத்தி வருகிறீரே. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. இது மனிதனால் உண்டானதல்ல. இது மனிதனால் உண்டானதல்ல. ரீலி பி கபால ரதுர ரபா சந்தலா ரபலபா. ரீ கபால பலபா. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் 100 மடங்காய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரீலா பால ரதுல ரத சந்தல பலபா. ஒரு பெருக்கம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தால் ஒரு பெருக்கம் உண்டாவதாக. பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரை பெருக்கம் ஆண்டவரை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். சுகத்திலே ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சுகவீனத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீலா பால ரதால ரபால ரபா ஷத்தல ரபா. ரீலா ரபால பால பலபா. வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உலகத்தில் உள்ள ஐஸ்வரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ரீலா பால ரதூரா ரதக்கபா ரபல பலபா. ஓரி கபாபா பாபா பாபா. ஓரி ஷத்தலா ரபல பலபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதியுங்கள். ரிபி ரபா ரபலபா. ரிபி ஷத்தலா ரபா ரபலபா. ரிபி கபாபா பாபா. ரீலா ரபல பலபா. ரீ கபாபா பாபா. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. அந்த விடுதலை உங்கள் சரீரத்தில் முதலாவது ஏற்படும் தேவ பிள்ளையே. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இந்த நிமிஷத்திலே கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. ரீலா பால ரதீனா பால ரதூரா ரபா. உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற துக்கங்கள் கர்த்தர் மாற்ற
நிறைவேற்றுவார். ரீலா பாலே ரதிஷ தூரா ரதக்கி ரபர பல பலபா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் மகத்துவமான தேவன். ஹalleluya. நீரா பால ரது ரரா பால நீலா ரபா கபலபா. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மே துதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உன்னதமானவரே, பாழாக்கு கொள்ளை நோய் அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. எனக்கு பொல்லாப்பு நேரிடாது என்று விசுவாச அறிக்கை பண்ணுவோம். எனக்கு பொல்லாப்பு நேரிடாது, என் குடும்பத்துக்கு பொல்லாப்பு நேரிடாது, என் பிள்ளைகளுக்கு பொல்லாப்பு நேரிடாது. சத்ருவால் விதைக்கப்படும் வலைகளை கர்த்தர் கண்ணீர் தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணீர் தெரிக்கும், கர்த்தரை ஆராதியுங்கள். கண்ணீர் தெரிக்கும். ரீலா பாலா ரத ரெபி கபாபா பாபா ரீஷா தலாரா பாலபா ரீகா பாபா பாபா. நீ என் தாசன் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ என் தாசன் மகளே, நீ என் தாசன். நான் உன்னை மறப்பேனோ? நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹalleluya. கைகளை தட்டி, என் தேவன் என்னை மறக்காதவர். தாய் என்னை மறக்கலாம், தந்தை என்னை மறக்கலாம், இயேசு மறக்க மாட்டார். நீர் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் இந்த நேரத்தில் உங்கள் பலவீனத்தை மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் கவலைகளை கர்த்தர் தீர்ப்பார். ரீலா பாலா ரதூரா ரபா. உன் ஏக்கங்கள் நிறைவேறும், உன் ஏக்கங்கள் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினாலே உன் இருதய வாஞ்சை நிறைவேறும். ஹalleluya. ரிபிலா ரதாலா ரபா. அன்னாளுடைய வாஞ்சை நிறைவேறிற்று. ஓ ரபா பாபா பாபா நீ சத்தலா ரபா ரீலா ரதாலா பாலபா. ஆபிரகாமுடைய வாஞ்சை நிறைவேறிற்று. ஓ ரபா லேரிரோ. உங்களுடைய வாஞ்சை நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்திருக்கிற வாஞ்சை, உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும். உன் பொருளாதாரத்தில் இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஓ, தரித்திரம் உன்னை விட்டு அகன்று போகும், தரித்திரம் உங்களை விட்டு அகன்று போகும். ரீசபால ரபா. வியாதியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, வியாதியின் கூறு ஊட்டியும், வியாதியின் கூறு முறிக்கப்படும். ரீலா ரத்தால் அரபா சத்தால் அரபா. கடமைக்காக ஆராதிக்காதீர்கள், கடமைக்காக ஆராதிக்காதீர்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ரபால பாலபா. புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார், புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். ரீலா ரச்சி ரபால ரதால ரபாலபா ரபா ரபா லபா 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 சத்தல ரபா ரபா லபா ரதால ரபா கபாபா. அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. சோர்வுகளை மாற்றுவீராக. ரபா லைரி தூரா ரபா. நுகத்தடிகளை முறிக்கும் அபிஷேகத்தின் வல்லமை, நுகத்தடிகளை முறிக்கும் அபிஷேகத்தின் வல்லமை, தடைகளை மாற்றுகிற அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஓரி தீரா ரபால பாலபா. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. உன்னதத்தின் பலன் பிள்ளைகளை நிகழ்த்துவதாக. ஜீசஸ் நீரா பாலா ரபாலா ரபா. ஓரி சத்தலா ரபாலா ரபா தூரா ரபா. Thank you Lord, thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். ஈசாக்கு துறவு வெட்ட தொடங்கின போது கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். நீரூற்றை அவர்கள் கண்டார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் பின்னாலே சத்துரு அந்த நீரூற்றை தூர்த்து போடுவதற்கு வந்து கொண்டே இருந்தான், துரத்தி கொண்டே இருந்தான். ஈசாக்கால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்காக யுத்தம் பண்ணினார். சத்துருக்கள் மறுபடியும் தூர்த்து போடாதபடிக்கு அந்த சத்துருக்கள் ஈசாக்கோடு வந்து நேரடியாய் உடன்படிக்கை செய்யும்படியாய் செய்தார். அவன் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறினதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துறவுகளை காணும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்தும் வேளையிலே தொடர்ந்து உங்களை துரத்தி கொண்டிருக்கிற சத்துரு உங்களை பின்தொடர்ந்து வந்து
தூர்த்து போட்டுக்கொண்டே இருக்கிறானா, இனி அவன் உங்களுக்கு அப்படி செய்ய முடியாது. இனி அவன் உங்களுக்கு அப்படி செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண தொடங்கி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண தொடங்கி இருக்கிறார். சத்துருவுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவன் சத்துருவுக்கு பயத்தை ஏற்படுத்துவதனாலே இனி உங்கள் காரியங்கள் தூர்த்து போட நிலையில் அல்ல, நீரூற்றுகள் பொங்கி வழியும் நிலையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த ஒரு காரியமானாலும், அது பொருளாதார காரியமா இருந்தாலும், செய்கிற வேலையா இருந்தாலும், எந்த காரியமானாலும், இனி உங்கள் வாழ்விலே தூர்த்து போடும் சத்ரு, தூர்த்து போடும் அனுபவம் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு நீரூற்று பொங்கி வழியும் ஆசீர்வாதத்தை, அனுபவிக்கும் ஆசீர்வாதத்தை, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் சேர்ந்து முடிந்தால் எழுந்து நின்று நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு பலனை நிச்சயம் காண்பீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்காய் செய்வார். எல்லாரும் சேர்ந்து ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். உனக்கு போதித்து எல்லாருக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே. இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. தொடங்கி விட்டது உனக்கு, தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தொடங்கிவிட்டது உனக்கு, தொடங்கிவிட்டது. நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார். அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை கூடுவேன். நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா,
சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாரும் எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு கூட்டம் பிரித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு கூட்டம் பிரித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு யோர்தானுக்கு சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, சொன்னால் கூடுமாவே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரை கையிட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரை கையிட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. கர்வாரி கன்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே, கர்வாரி கன்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கர்வாரி கன்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கர்வாரி கன்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லா கைகளை தட்டி ஆமென். தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும்.
இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்ற கேள்வி உங்களுக்குள்ளும் மரியாதை போல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறதா? இது எப்படி கூடும், இது எப்படி கூடும், இது எப்படி கூடும்? ஆண்டவர் சொல்றார், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளை நிறுத்தும். எல்லாரும் கரங்களை தொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிக்கா பாபா பாபா ரபா பாபா. என்னுடைய பிரச்சனை பெரியது, என்னுடைய தேவை பெரியது. இது எப்படி எனக்கு சாத்தியமாகும்? இயேசுவால் ஆகும், இயேசுவால் ஆகும், என் தேவனால் ஆகும், என் தேவனால் ஆகும், என் மேய்ப்பரால் ஆகும், நம்முடைய மேய்ப்பரால் ஆகும், நம்முடைய எஜமானால் ஆகும். உயிர்த்தெழுந்த இயேசுவால் எல்லாம் கூடும். இது எப்படி சாத்தியமாக போகிறது? இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி கூடும் என்று நினைக்காது யோசிக்க இடக்கூடாது. நீங்கள் கர்த்தரால் எல்லாம் ஆகும், கர்த்தரால் எல்லாம் ஆகும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் சகலமும் செய்ய வல்லவர், அவர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமேன், ஆமேன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் நம்முடைய தஞ்சம், அவர் நம்முடைய கோட்டை, அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ராஜா ஆதி ராஜா. அவரை நாள் முழுவதும் போற்றிக் கொண்டே இருங்கள். வாழ்நாளெல்லாம் அவருக்கு பயந்திருங்கள். அவர் உங்கள் வாழ்விலே ஒரு குறையில்லாமல் நடத்துவார். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி உங்களுக்கு துணை நிற்பார். உங்கள் காரியங்களை தன்மையில் மேற்பட்டுக் கொள்வார். காரியம் எப்படி நடக்குமோ என்று நீங்கள் கர்த்தர் பார்த்து அமர்ந்திருந்து அதை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். எல்லாரும் சேர்ந்து நான் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதனை செய்வோமா? நீரே என் தஞ்சம் ஆண்டவரே, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை கனம் பண்ணுவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
நான் உம்மை சேருவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். மறுபடியும் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கைகளை தட்டி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, வனாந்திர பாதையிலே நான் நடந்து கொண்டு வந்திருக்கிறேனே, இந்த வனாந்திரம் எனக்கு ஒரு முடிவு இல்லையோ என்ற அநேக பிள்ளைகள் உங்கள் கஷ்டத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வனாந்திரத்தில் வழி நடத்தினார். தண்ணீர் அவர்களுக்கு குறையவில்லை. அவர்களுக்கு வானத்தின் மன்னாவால் தூதர்களின் அப்பத்தை கொடுப்பதும் குறைந்து போகவில்லை. இந்த வனாந்திரத்திற்கு முடிவில்லையோ, கர்த்தர் குறிப்பிட்ட அந்த தினத்திலே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ரிகபாலபா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வனாந்திரத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த குறைவுமின்றி அதன் வேளையில் அதன் தேவையை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வனாந்திர பாதையில் திகைத்து போய் கஷ்டத்தில் ஆறுதல் இல்லாமல் அறைகிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நீ கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். ஒரு நாள் உண்டு, இதற்கு ஒரு முடிவு உண்டு. எங்கள் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அன்றைய தினமே, நீர் குறித்த அன்றைய தினமே அணி அணியாய் புறப்பட பண்ணினீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வனாந்திர பகுதியாய் இருந்தாலும் நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு, ஒரு கானான் உண்டு ஆண்டவரே. ஓ, அதில் இந்த நம்பிக்கையோடு பிள்ளைகள் கடந்து செல்ல நீ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆராதனையை ஆசீர்வதித்தபடினாலே நன்றி. பாடல் போதுடைய மகிமை வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம். ஆராதனை மீதியான பகுதிகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ரகபோத் எங்கள் சபைக்கு உண்டாகட்டும். ஒரு ரகபோத் எங்கள் சபைக்கு உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தில் ஒரு ரகபோத் உண்டாகட்டும். வனாந்திர வாழ்க்கைக்கு சீக்கிரமாக முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான நாட்களை எங்கள் சபைக்கு, எங்கள் சபை மக்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்தி நாம் தேவனை கனம் பண்ணலாம். நிரந்தரம் இயேசுவே நமக்கு நிரந்தரம். நிரந்தரம்
வாழ்வில் நிரந்தரம் நாம் ஆண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 தாயின் அன்பு சேக்கிக்கு நிரந்தரம். தாயும் தந்தையும் எமக்கு நீரே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீரே நிரந்தரம். தாயின் அன்பு சேக்கு இங்கு நிரந்தரம். தாயும் தந்தையும் எமக்கு நீரே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீரே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீரே நிரந்தரம். நிரந்தரம் 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 நிரந்தரம். செல்வங்கள் புணரும், இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவதில்லை நிரந்தரம். நிலைவாழ்வு எனும் நிஜமான நீயே நிரந்தரம். செல்வங்கள் புணரும், இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிலை வாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம். அதன் விலையாக என்னை நீ உன்னில் நினைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் 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 நிரந்தரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசுவின் கிருபை மாத்திரமே. இயேசு மட்டுமே. அவரை நாம் பற்றி கொள்வோம், அவரை அண்டிக் கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாது இருக்கிற கிருபையை பெற்றுக் கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீங்க எங்களோடு கூட இருக்கும்படி ஆண்டவர் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காய் மை துதிக்கிறோம். உம்முடைய நீதியின் வலது கரத்தில் எங்களை நாங்கள் முழுவதும் தந்து விடுகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையில் இந்நேர வரையிலும் எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை அசிவாடி கொண்டே இருந்தீர். அதற்காக மை துதிக்கிறோம். ஆகிலும் ஆண்டவரே, சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றுமாய் ஆண்டவரே இனி தொடர்ந்து காணப்படாதபடிக்கு உம்முடைய விடுதலையின் வல்லமை எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், துதிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை உம்மை கனம் பண்ணி ஆண்டவரை, உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவரை, தசபாகங்களை
ஆண்டவரை இன்னும் கர்த்தாவே வேதாம மொழிபெயர்ப்புக்காய் கொடுத்த காணிக்கைகளை, மிஷன் ஊழியங்களுக்காய் கொடுத்திருக்கிற காணிக்கைகள் எல்லாம் உம்முடைய கரங்களே கொடுக்கிறோம். அதற்குரிய ஆசீர்வாதங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே வருஷிக்க செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லியிருக்கிறபடி, ஆவியானவரே நீங்க உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. அடிமை மறைத்து கொள்ளுங்க. உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இதுவரையிலும் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிற சகல வழிநடத்துதலுக்காகவும் ஒத்தாசைக்காகவும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அறிவிப்புகள். நாளை நம்முடைய பிரதர் தீபன் ஜாக்லின் அவருடைய வீட்டில் பிரதர் தீபன் அவருடைய தகப்பனார் ஜாக்குடைய தாய் மாமா அவர்கள் நினைவு நாள் ஜெப கூட்டம் வீட்டில் வைத்திருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு நம்பர் 8 பல்லவி நகர் 6வது தெரு, கலைநகர் விரிவாக்கம், அதாவது COA பெண்கள் விடுதியின் பக்கத்தில் இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு இந்த ஜெப கூட்டம் நடைபெறும். சபையாருக்கு இதை தெரியப்படுத்துகிறோம். சபையாருக்கு தெரியப்படுத்தி அவர்கள் வர செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் அந்த ஜெப கூட்டத்திலே நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். நம்பர் 8 பல்லவி நகர் 6வது தெரு, கலைநகர் விரிவாக்கம், அதாவது COA பெண்கள் விடுதி பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேவன் நல்லவர். இந்த வருகிற வெள்ளிக்கிழமை மாதத்தில் முதல் தேதியாக இருப்பதினாலே மாலை 6:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் அதில் பங்கு பெறுங்கள். இன்று நமக்கு எப்போதும் போல மாலை 6:30 மணிக்கு துதி ஆராதனை நடைபெறும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிபர் கூட்டம் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மாலை எப்போதும் போல 5 மணிக்கு பாஸ்டம் அவர்கள் காலாங்கார பகுதியிலே அந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிறார்கள். நீங்களும் உங்கள் பகுதிகளிலே, உங்கள் வீடுகளிலோ அல்லது பிள்ளைகள் வீடுகளிலோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து நீங்கள் சண்டே ஸ்கூல் நடத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதை நடத்துகிற விவரத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படி சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அந்த தொடர் ஜெபத்திலே அவரவர் தங்களுக்குரிய 15 நிமிட ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபம் செய்யும்படி அவங்களை அன்போடு கேட்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் காலையிலும் இரவிலும் குடும்ப ஜெபம் நடைபெறட்டும். சபைக்காக ஜெபியுங்கள். சபையில் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரவும், சபை வளரவும், சபையில் உள்ள குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படவும், சபை ஆராதனை ஊழியங்கள் வளர்ச்சியை கர்த்தர் தரவும் உங்களுடைய ஜெபங்களில் 5 நிமிடமாகிலும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மாதத்தில் முதலாவது வாரமாக இருப்பதினாலே ஆராதனை முடிந்த பிற்பாடு ஆராதனை முடிவிலே நற்கருணை ஆராதனை நடைபெறும். நீங்கள் அதற்கு ஆயத்தமாய் வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு தேவையான அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நமக்கு சொல்லியிருந்தோம். அதிலே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை சங்கர் பொறுப்பெடுத்திருக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நமக்கு தேவையா இருக்கிற அந்த 2 AC தேவை இருக்கிறது. அதற்காக
நீங்கள் ஜெபித்துக் கொள்ளவும் உங்களை கேட்கிறோம். நம்முடைய ஸ்தாபனத்திற்கு சொந்தமான மதுரை கேம்ப் சைட் நடைபெறும் கட்டிட வேலைகள் தேவைகள் சந்திக்கப்படவும் சீக்கிரமாக அந்த வேலைகள் முடித்து அதை பிரதிஷ்டை செய்து எல்லாரும் பயன்படுத்துவதற்கு எதுவாய் பயன்பாட்டுக்கு வரவும் ஜெபங்களிலே ஒரு நிமிடமாக எங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆராய்ச்சி முடித்தவுடன் வாலிபர் கூட்டம் நடைபெறும். நாளை இந்த நினைவு ஜெப கூட்டம் நடைபெறுகிறது காலை 11 மணிக்கு. வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராய்ச்சி நடைபெறும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரையிலும் ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. இயேசு பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டபோது பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஆண்டவர் விடல இரண்டாம் தரமும் கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று மறுபடியும் பதில் கொடுத்தான். அப்போ ஆண்டவர் விடல மூன்றாம் தடவை பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபோது பேதுரு துக்கம் அடைந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அவனுக்கு ஒரு தடவை ஆண்டவர் கேட்டார், நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொன்னேன், நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர். இரண்டாம் தடவை ஆண்டவர் கேட்டார், நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர் என்று சொன்னேன். மூணாம் தரமா ஆண்டவர் என்ன பார்த்து கேட்கணும். அவன் துக்கம் அவனுக்கு வந்தது. அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவன் துக்கப்படுவதற்கு காரணம், எல்லாரும் உம்மை விட்டு விலகி ஓடி போனாலும் உமக்காக என் உயிரையும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்ன அவன் எல்லாரை போலவே அவனும் மறுதளித்து ஓடி போனான். அவரை கை விட்டுட்டு ஓடினான். இதையெல்லாம் தன் மதில் வைத்தான், துக்கப்பட்டான். ஆண்டவரே, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர், உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்று அவன் மூன்றாவதாக சொன்னதை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34 38 வசனங்களிலே பரிசேயர் இயேசுவிடத்திலே கூடி வந்தபோது அவர்களில் நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தில் பிரதானமான கற்பனை எது? நியாயப்பிரமாணம் அநேகம் இருக்கிறது, அந்த நியாயப்பிரமாணத்திலே பிரதானமான கற்பனை எது? நான் பிரதானமாய் கை கொள்ள வேண்டிய கற்பனை எது என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவர் இடத்துல சொன்னார்,
தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, நேசிப்பாயாக என்பதே பிரதானமானதும் முதலாவதுமான கற்பனை என்று பதிலளித்ததை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதுவே பிரதானமான முதலாம் கற்பனை என்று அவனுக்கு ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12 13 வசனம் வரையிலும் மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரிடம், நீங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாய கர்த்தரை சேவித்தீர்கள் என்றால் சேவியுங்கள் என்பதை அல்லாமல் வேற எதை தேவனாய் கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறான், எதை கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார்? ஆண்டவர் வேறு எதையும் உங்களிடத்திலே கேட்கல, ஒன்றே தான் கர்த்தர் கேட்கிறார். அது என்ன? அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து சேவிக்க வேண்டும் என்பதை தவிர வேற ஒண்ணுமே கேட்கல. பணத்தை கேட்கல, வெள்ளி வாழை கேட்கல, வெள்ளி மோதிரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லல, வெள்ளியில ஒரு பட்டாடை எனக்கு கொடுத்த வேண்டும் என்று சொல்லல, தங்கத்துல எனக்கு அணிகலங்கள் செய்து கொண்டு போடு என்று சொல்லல, ஒண்ணுமே கேட்கல. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் என்னிலே அன்பு கூறு. அவ்வளவுதான். என்னில் அன்பு கூர்ந்து என்னை சேவி. எதையுமே நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கல. எதையும் எதிர்பார்க்காமல் அவர் கேட்பது முழு மனதோடு என்ன அன்பு கூறு என்பதை கேட்பதை இல்லாமல் வேறு எந்தையும் உன்னிடத்தில் கேட்கவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம் இருக்கிறது. நாம் முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. நாம் படித்த ஒவ்வொரு வசனங்களிலும் உள்ளப்பட்ட ஒரு மறைவான சத்தியம் என்னவென்றால், நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அதுதான் பிரதானதுமானதும் விசேஷமானதும் முதலாவதுமான கற்பனை என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தில் இயேசு போகையில் வழியருகே ஒருவன் ஓடி வந்து 22 வசனத்தில் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்த ஒருவன், மிகுந்த செல்வம் நிறைந்த ஒருவன், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன், மிகுந்தியான ஐஸ்வர்யம், அதாவது போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. ஒரு அம்பானியை போல அவனுக்கு ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்கிறான். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டபோது அவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கற்பனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறாயா? கற்பனைகள் எல்லாம் நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேனே, வேத புத்தகத்தில் தந்திருக்கிற கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாயா என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான். 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் போதகரே இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இவைகளெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். அவர் உனக்கு கொடுத்திருக்கிற பிரமாணம், கர்த்தர் நமக்கு வேதத்திலே தந்திருக்கிற கற்பனைகள், வசனங்கள், சத்தியங்கள், இதெல்லாம் நீ அறிவாயா? அவன் சொன்னான், அறிவேன். அது மாட்டமல்ல, இவைகளெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிலே ஒரு குறைவு உண்டு, அந்த குறைவை நீ சரி செய்து கொண்டால் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அல்லேலூயா.
சிறு வயது முதல் எல்லா கற்பனைகளையும் அறிந்திருக்கிறேன். பிரமாணங்கள் எனக்கு தெரியும். நீர் உங்களுடைய வேதம் எனக்கு தெரியும், கற்பனை எனக்கு தெரியும், பிரமாணம் எனக்கு தெரியும், கட்டளை எனக்கு தெரியும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டது மாத்திரம், அறிந்தது மட்டுமல்ல, அதையெல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். ஆனாலும் அவன் சொன்னது அப்படி இல்லை. அவனிலும் ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் கண்டார். அல்லேலூயா. அவன் நினைத்தான் அவனுடைய பார்வையில் சரிதான். அவன் பார்வையில் சிறு வயது முதல் அவன் எல்லா கற்பனைகளின்படிதான், அறிந்திருக்கிற கற்பனையின்படியெல்லாம் நடந்தது சொன்னது உண்மைதான். ஆனாலும் ஆண்டோடைய பார்வையில் அது அவன் சரியில்லை. ஆண்டோட பார்வையில் அவனுக்குள்ளே ஒரு குறைவை கண்டார். ஆகவே அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிலே ஒரு குறை உண்டு, அதை சரி செய்து கொள். நீ நித்திய ஜீவன் உனக்கு வேணுமா? பரலோக ராஜ்யத்தை நீ போன விரும்புறா? அதை சுதந்திரித்துக் கொள்ளணுமா? சொர்க்கத்துக்கு நீ போக வேண்டும் விரும்புகிற, அதை உனக்கு பெற்றுக்கொள்ளணுமா? அப்படியானால் நீ அந்த குறைவை சரி செய்து கொண்டால் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும் என்று சொல்லி அவனை குறித்து சொல்கிறார். அவன் சொல்கிறான், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நாம் சொல்வது போல. இப்போ நம்மகிட்ட கேட்டா, உங்களிடத்துல கேட்டா, கற்பனைகள் எல்லாம் கர்த்தர் அறிவாயா? ஆண்டவர் கேட்கறீங்க, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு, சொர்க்கத்துக்கு வருவதற்கு நான் செய்ய வேண்டிய ஏதாவது காரியம் இருக்கிறதா என்று ஆண்டவரத்தில் கேட்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கற்பனைகள் எல்லாம் நீ அறிந்திருக்கிறாயா? உனக்கு நான் வேதத்தில் எழுத கொண்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாயா? கற்பனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறாயா? பிரமாணங்களை அறிந்திருக்கிறாயா? உடனே சொல்லும், எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அதையெல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று நாம் சொல்லுவோம். நம்முடைய பார்வையில் சரிதான். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னிலே ஒரு குறை உண்டு. அந்த குறைவை சரி செய்து கொண்டால், அதிலே நீ உன்னை திருத்திக் கொண்டால், நீ விரும்புகிறபடி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப அவன் சொல்ல காரியம், அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது என்ன காரியம் என்று சொல்லும்போது, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று, அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்வது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அவனை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவனில் ஒரு குறைவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் கை கொள்கிறேன் என்று சொல்கிறாய், ஆனால் உன்னில் ஒரு குறைவு இருக்கிறது. அதை சரி செய்து கொண்டால் நித்திய ராஜ்யத்துக்குள் வருவாய் என்று சொல்லியிருக்கிறது. உனக்கு உண்டான எல்லாற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று சொல்லியிருக்கிறார். அது அப்படி இல்லை. அவரை விட்டு ஆண்டவர் எங்கேயாகலும் ஒரு இடத்துல கூட உனக்கு உண்டான விற்று எனக்கு கொடு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவன் எதன் மேலே அதிகமாய் நேசம் வைத்திருக்கிறார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அவன் மிகுந்த ஆசி உள்ளவனா இருந்ததனால் அவன் அந்த ஆசி, தேவனை விட ஆசியின் மேலே அவன் அதிக அன்பு வைத்திருந்தான், செல்வத்தின் மேலே அன்பு வைத்திருந்தான். அவன் தேவனை விட ஏதாவது ஒன்றின் மேலே நாம் அதிக பாசமும் அதிக அன்பும் அதிக நேசம் வைத்திருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் போகவே முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றை விட நாம் ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை மாத்திரமே நேசிக்க வேண்டும். எல்லாவற்றை விட முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எல்லா காரியத்திலும் ஆண்டவரை தான் முதலாவது வைக்கணும். வேறு யாரையும் முதலாவது வைக்க கூட ஆண்டவரை முதலாவது வைத்தால் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு சுதந்திரம் உண்டு. இந்த மனிதனை போல அவன் துக்கப்பட்டவனாய் கடந்து போனான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம், நித்திய ஜீவனை சேர்ந்து எடுத்துக் கொள்வது. இன்றைக்கு ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்பார். தேவனுக்கு ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் கை கொள்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு குறை உண்டு என்று சொன்னார். இப்ப இன்று பார்க்கிறார், ஒரு காரியம் சொல்கிறார். ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே நித்திய வாழ்வு எனக்கு வேணும், சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதாவது நான் செய்ய வேண்டியது இருக்கிறதா? ஆண்டு சொல்கிறார், ஒரு குறை உண்டு. இவர்களெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறாய், தப்பல் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இதெல்லாம் கை கொண்டு வருகிறாய். ஆனாலும் உனக்கு ஒரு குறை உண்டு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்தாயா? ஒரு கேள்வி வைத்தா
தேவனுக்குரியதை தேவனுக்கு நீ கொடுன்னு சொல்லிருக்கனே, அதை கொடுக்கிறாயா? உனக்கென்று ஒரு சபை இருக்கிறதா? உனக்கொன்று ஒரு போதகன் இருக்கிறானா? உனக்கொன்று உள்ள சபையிலே நீ சபைக்குரிய பங்கு பெறுகிறாயா? உனக்கென்று கொடுக்கப்பட்ட சபையிலே பலியிடுகிறாயா என்கிற ஒரு கேள்வி வைத்தால் எத்தனை பேர் ஆம் என்று சொல்ல முடியும்? சிறு வயது முதல் எல்லாம் கை கொள்கிறோம். ஆண்டவர் இருக்கிறார், நீ தேவனுக்கொன்று கொடு என்று சொல்லி இருக்கிற, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுத்திருக்கிறாயா? இப்படி ஏதோ ஒரு சில காரியங்களிலே குறைவு இருந்தா கூட அன்றைக்கு அந்த மனிதன் சொல், உனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. அப்படியானால் அது அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்கு கொடுப்பதை விட கொடுக்க வேண்டிய அதன் மேலே நாம் அதிக நேசம் வைத்திருக்கிறோம்னா கொடுக்க முடியல, அதான் அர்த்தம். இப்படி தேவனை விட தேவனுக்கு கொடுக்கிற அந்த காரியத்தை நாம் அதன் மேல் நேசம் அன்பு வைத்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது அது கடினமான காரியம். அல்லது நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு சபை தந்திருக்கிறார், அந்த சபையிலே காணப்பட வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் சபைக்கு போறேன். எது உனக்கு சபை? எத்தனை சபை உங்களுக்கு சொல்ல முடியும்? உனக்கொண்டு ஒரு மேய்ப்பன் இருக்கிறானா? ஆம் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்று ஒரே மேய்ப்பன் தான் இருக்கிறான். நான் சபை கொடுவதற்கு என்று கர்த்தர் எனக்கு ஒரே மந்தை தான் இருக்கிறது, ஒரே சபை தான் இருக்கு, நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாவிட்டால் இன்றைக்கு மனம் திரும்புவோம். அல்லையா? ஏனென்றால் ஒரு குறை உண்டு. உனக்கென்று நான் வைத்திருந்த சபையிலே நீ சபையை ஆராதிக்கிறாயா? உனக்கென்று வைத்திருக்கிற சபையிலே நீ மேய்ப்பனு கீழ் அடைந்து இருக்கிறாயா? உனக்கென்று கொடுத்த சபையிலே சபைக்குடி வருகிறாயா? உனக்கென்று கொடுத்த சபையிலே நீ கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிறாயா, ஆராதிக்கிறாயா? உனக்கென்று கொடுக்கப்பட்ட சபையிலே கர்த்தருக்கென்று நீ கர்த்தருக்குரியதை கொடுக்கிறாயா என்கிற கேள்வியை கர்த்தர் ஒருவேளை கேட்பார் என்றால் அதற்கு பதில் சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் நாம் அதில் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறது. அல்லையா? நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், பரலோகத்துக்கு போகணும், இயேசுவோடு கூட வாழணும். இயேசு கொடுக்கிற அந்த பரலோக வாழ்வில நாம் பிரவேசிக்கணும், வாழ்க்கை நமக்கு ஆசை இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார். அன்றைக்கு ஆண்டவரே நம் அதுக்கு சாக்குமுக சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்க முடியாது என்பதற்கு நான் நினைக்கிறேன். அதுக்கு சாக்குமுக சொல்ல முடியாது. அதற்கு மெருகூட்டும் விதமாய் இயேசு சொன்ன ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 21 23 வரையிலும் இயேசு சொல்லிய சத்தியம் நான் சொல்கிற இந்த காரியத்தை ஊகிக்கிற காரியத்தை மெருகூட்டுவது போல காணப்படுகிறது. என்ன காரியம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோகத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்ன நோக்கி அந்த வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினால் தீர்க்க தரிசனம் எல்லாம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை எல்லாம் துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, கர்த்தாவே கர்த்தாவுடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை எல்லாம் செய்தோம் அல்லவா என்பார்கள். கர்த்தாவே கர்த்தாவுடைய நாமத்தினால் அநேக ஆலயங்கள் எல்லாம் நாங்கள் கட்டி கொடுத்தோம் அல்லவா, கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் அநேக மிஷன் ஊழியங்களுக்கெல்லாம் சென்று மிஷன் ஊழியங்களுக்கு உதவி செய்தோம் அல்லவா, கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை பசியோடு இருந்தவர்களுக்கு நாங்கள் பசியை தீர்த்தோம் அல்லவா, ஏழைகளுக்கு உதவினோம் அல்லவா, கர்த்தாவே தாகத்தோடு தாகத்தை தீர்த்தோம் அல்லவா, பசியோடு இருந்தவர்களுக்கு பசி ஆற்றினோம் அல்லவா, கர்த்தாவே கர்த்தாவே வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தோம் என்று இப்படி பல காரியங்கள் அடிக்க கொண்டே போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்வார், ஏன் சித்தத்தின்படி செய்தியா? நான் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறேன்? ஏன் சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்கிற? எல்லாம் செய்து உண்மைதான், நல்லதுதான், இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் செய்ய வேண்டிய காரியம், கை கொள்ள வேண்டிய காரியம். நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன், தாகம் இல்லாதவனுடைய தாகத்தை தீர்த்தேன், பசி இல்லாதவனை பசி ஆற்றினேன், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தேன், நோயா கிடந்தவனுக்கு அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு நோயாளிக்கு உதவினேன். இப்படி பல காரியங்கள் சொல்ல முடியும். ஆனாலும் ஆண்டவர் உன்னிலே ஒரு குறை உண்டு. இனி என்னை விட நீ வேறு ஏதாவது காரியத்தில் அதிக நேசமும் அன்பு கூர்வா என்றால்
நீ தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஊகிப்பு தான். அதற்கு மெருகூட்டும் விதமாக தான் இந்த வசனம் இருக்குது என்பதை நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாராம், 23 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, தீர்க்க தரிசனம் வரைத்தவங்களை பார்த்து சொல்றாரு, அற்புதங்களை பார்த்து செய்தவங்களை பார்த்து சொல்றாரு, ஊழியங்களுக்கெல்லாம் கொடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு, மிஷன் ஊழியங்களுக்கெல்லாம் ட்ரிப்புக்கு போய் உதவி செய்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏழைகளுக்கு கொடுத்தவங்களை குறித்து சொல்கிறாரு, தாகம் இல்லாத தாக தீர்த்தவங்களை குறித்து சொல்றாரு, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தவனை பார்த்து சொல்றாரு, நோயாளி அவங்களை பார்த்தவன்னு சொல்கிறாரு. அவளை பார்த்து சொல்கிறார், ஒரே கோலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரே, என்னை விட்டு அகன்று பொங்கல், என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று சொல்வேன் என்று சொல்லி இந்த உத்தரவு யாருக்கு என்றால், இன்றைக்கு நம்முடைய நிலையிலே ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அவைகளெல்லாம் நான் கை கொண்டு வர்றேன் ஆண்டவரே, உடைய கற்பனைகள் எல்லாம் அறிவேன், அதெல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை குறித்து சாட்சினாலும் ஆண்டவர் பம்பிலே பார்க்கிற குறைகள் காணப்படும் என்றார். கர்த்தர் நமக்கு ஒரு சபையை தந்திருக்கிறார், ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறார். சபைக்கு கூடி வருகிறோமா? அந்த மேய்ப்பனுக்கு நாம் கீழ் அடைந்து இருக்கிறோமா? இல்லைன்னா நமக்கு சபை சபையாக போய் கொண்டிருக்கிறோமா? ஒரே மேய்ப்பன், ஒரே சபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சபையிலே சபை கூடி வருகிறோமா? அங்கேயே பலியிடுகிறோமா? பழிபாட்டு கண்ட இடங்களுக்கெல்லாம் போய் சர்வாங்க தகன விளையாடு எச்சரிக்காரு. கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருக்கிற ஸ்தலத்திலே போய் அங்கேயே பலியிடு, அங்கேயே கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியமெல்லாம் செய்யணும் சொல்லி இருக்கும் போது இதெல்லாம் விடும்போது கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாய் நடக்கிற காரியம். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, என் சித்தத்தின்படி நீ செய்யலையே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்தா உண்மைதான், அங்க கொடுத்தா உண்மைதான், அங்க ஊழியம் செய்தா உண்மைதான், இதெல்லாம் செய்தா, ஆனா ஏன் சித்தம் என்ன? நான் உனக்கு கொடுத்திருக்க சித்தம் என்ன? உனக்கு எழுதி கொடுத்திருக்க மகத்துவம் என்ன? அந்த சத்தியம் என்ன? இந்த சத்தியத்தின்படி நீ வாழாம எனக்கு ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா எப்படி முடியும்? ஆகவே இதிலே நான் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 3-5 வசனத்துல யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த யோசபாத் கர்த்தர் கூட இருந்தார் பார்க்கிறோம். அவன் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்தபடியே நடந்தான். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில அவன் முன்னாட்கள் பின்னாட்கள் 2 பார்க்கலாம். ஆரம்ப நாட்கள் நல்லா இருந்தது, பின்னாட்களை குறித்து சொல்லல. இந்த யோசபாத் தாவீது முன்னாட்களில் நடந்தபடியே கர்த்தரோடு நடந்தான், பின்னாட்கள் நடந்தபடியே நடக்கல. அதை நான் மறந்துடக்கூடாது. அது மறுபடியும் ஆசைங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, தாவீது முன்னாட்களில் நடந்தபடியே நடந்து, ஆரம்ப நாட்கள் எப்படி தாவீது ஆண்டவரோடு இருந்தானோ அப்படியே நடந்தான். பின்னாட்கள் தாவீதுக்கு சில காரியங்களை விழுக வருது, அது பிற்பாடு மனம் திரும்புறான். அப்ப அந்த ஆரம்ப நாட்கள்ல தாவீது எப்படி கர்த்தருக்குள் இருந்தானோ, அந்த வாலிப வயதுல ஆண்டவரை அறிந்த நாட்களில் எப்படி ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் ஜீவித்தானோ, எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தானோ, எல்லாவற்றிலும் ஆண்டவரை மாத்திரம் மையப்படுத்தினானோ, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டானோ, அப்படி நடந்து. அடுத்து வாசிங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அவருடைய கற்பனைகளின்படி மாத்திரம் நடந்தான். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் நடக்கிறபடி நடக்கல, அவன் தனித்து நடந்தான். தாவீது எப்படி கர்த்தருக்கு ஆரம்ப நாட்கள முன்பு பிரியமா நடந்தான், அதுபடி நடந்தான். அது மாத்திரம் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடக்கல. நாமும் கூட இந்த யோசபாத்தை போல ஆண்டவருக்கு முன்பாய் காணப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் இந்த யோசபாத்தை போல நடக்கணும். மற்றவர்கள் இதெல்லாம் செய்யறாங்களே, அதன்படி நான் செய்கிறதுல மட்டும் குறைவா? மற்றவங்க இப்படிதானே வாழ்றாங்க, மற்றவங்க இப்படிதான் ஆண்டவருக்காய் சேவிக்கிறாங்க, மற்றவங்க இப்படிதான் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, வெளிப்படுத்துறாங்க, நான் மட்டும் நேசித்தா ஆண்டவர் எனக்கு அங்க கொண்டு போக மாட்டாரான்னு நினைக்காம, கர்த்தர் எப்படி யோசபாத் ஆண்டவருடைய கற்பனைகளில் சொல்லி இருக்கிறபடி நடந்தானோ அப்படி மற்றவருடைய செய்களை மற்றவர்களை பாராமல் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படி யோசபாத் அவன் தாவீது கர்த்தருக்கு முன்பு தேடி
தாவீது முன் நடந்த வழியில் நடந்தது மாத்திரமல்ல, தேவனை தேடினது மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேல் செய்கைப்படி செய்யாமல் அவன் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தேவ சித்தத்தை செய்ததனால கர்த்தர் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் அவனுக்கு மிகுதியா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகள், எரேமியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட போது நாம் அவர் மேல் கொண்டிருந்த அன்பையும் நேசத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. பார்க்கிறோம். நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது, என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள் ஒப்பு கொடுத்தீங்களோ, அன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேல் கொண்டிருந்த அன்பையும் நேசத்தையும் அவர் நினைத்திருக்கிறார். அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதை மறக்கவே மாட்டார். அந்த நேசத்தையும் அந்த அன்பையும் ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. அந்த அன்பிலும் அந்த நேசத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோமா? ஆரம்பத்தில் நாம் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அந்த நேசம், சபையின் மேல் கொண்டிருந்த அந்த நேசம், ஊழியர்காரர் மேல் கொண்டிருந்த அந்த நேசம், நம் கர்த்தருக்கு சபை வளர வேண்டும் என்று கொண்டிருந்த நேசம், கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும் என்ற நேசம், சபைக்காய் தியாகம் பண்ண வேண்டிய நேசம், அந்த அன்பு நம்மளே குறைந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆரம்பத்திலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறைவுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆண்டு சொல்கிறார், நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது, நீ என்னை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது என் மேல் உனக்கு இருந்த நேசத்தை நான் ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். யூதா 21 வசனத்தை வாசிங்க. யூதா நிருபம் 21 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யூதா மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய அன்பிலே அவர் நேசிக்கிறதிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல குறை வரக்கூடாது. ஆரம்ப நாட்களிலே, அவர் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, நம்மை ரட்சிப்பு நடத்தின தேவ பிள்ளைகள் மேலே, அல்லது நாம் போகிற சபை போதகர் மேல, அங்க இருக்கிற ஆத்மாக்கள் மேல, அந்த சபை மேல எவ்வளவு வாஞ்சை இருந்ததோ அதை ஒரு நாளும் குறையக்கூடாது, தணிந்து போக கூடாது. அதிலே நாம் வளர்கிற அனல் உள்ளவர்களாக வாழும்போது நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். யோவான் 15ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. நிலைத்திருந்தது போல என்றால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவின் கற்பனை கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்து அவரில் நிலைத்திருக்கிறது போல நீங்கள் கற்பனைகளை கை கொண்டு என்னிலே நிலைத்திருங்கள், அதுவே தேவ சித்தம் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த யோசபாத் ராஜாவை போல நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தரை நேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் கர்த்தரை நேசிக்கணும். எல்லாவற்றை விட ஆண்டவர் நேசிக்கிறோமா என்பதை கர்த்தர் மேலே எதிர்பார்க்கிறார். அவரே நேசிக்க வேண்டும், அவரை அன்பு கூற வேண்டும், அவர் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க வேண்டும். அதில் வேற ஒன்னையும் மட்டும் எதிர்பார்க்கலாம். அது ஒரே ஒரு காரியம்தான். அவரில் அன்பு கூற வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். எப்படி அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்ன என்பது சில காரியங்களை தியானித்தோம். யோசபாத் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த யோசபாத் எப்படி அவர் அன்பு கூர்ந்தார் என்பதை தியானித்தோம். இப்படிப்பட்ட யோசபாத்தை போல தேவன் மேல் அன்பு கூறுகிற அந்த கிருபை நமக்கு கர்த்தர் தருவாராக. உன்னிலே ஒரு குறை உண்டு என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிற நிலைக்கு நாம் காணப்படுவோம் என்றால் அவைகளிலே மனம் திரும்புவது கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, தேவன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு கண்களால் இவைகளெல்லாம் நான் பார்ப்பேன் என்று கனவுல கூட நினைக்கலங்க. இவ்வளவு நன்மைகளை, இவ்வளவு ஆசீர்வாதங்களை எனக்கு கர்த்தர் அருளி இருக்கிறார். என் கண்களால் நான் பார்ப்பேனே, நான் கனவுல கூட நினைக்கல. எந்த விதத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? என் கண்களால் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, இவ்வளவு பெரிய நன்மைகளை நான் பார்ப்பேன், நீ கனவுல கூட நினைக்காத அந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, காதுகளால் இவைகளெல்லாம் கேட்பேன், இப்படிப்பட்ட நல்ல செய்தியை கேட்பேன். என் காதுகள் இப்படிப்பட்ட நன்மையான வார்த்தை ஆசீர்வாதங்களை கேட்கும். நினைச்சு கூட நான் பார்த்ததில்லை. கனவுல கூட நினைக்க முடியாத, கனவுல கூட பார்க்க முடியாத இந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்கள் அருளினார் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கனவுகளோட நினைக்கலைங்க. நீங்க அநேகர் இப்படி இருக்கிறீங்க. நீங்க நினைத்து கூட பார்க்காத, நீங்க எண்ணி கூட பார்க்காத இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா, இவ்வளவு பெரிய சம்பளம், வேலையில பெரிய சம்பளம் கிடைக்குமா, இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை எனக்கு அமையுமா பிள்ளைக்கு, இவ்வளவு நினைக்கும் காக்க கூட நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நான் நினைக்கவே இல்லைங்க. என் காதுகளால் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்பேன் நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் 21 வசனத்துல யோசேப்பு பார்வோன் தனக்கு சொன்னபடியே தன் சகோதரிடத்திலே வண்டில்களை கொடுத்ததுடன் வழிக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்புறான். இப்ப யோசேப்பு எகிப்துல அதிபதியா இருக்கிறான், தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறான். பஞ்சத்துல ஆகாரம் கொள்ளும்படியா சகோதரர்கள் போறாங்க. யோசேப்பு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். பார்வோன் அதை கேள்விப்படுகிறான். பார்வோன் யோசேப்பிடத்துல போய் சொல்றான், குடும்பத்தை பஞ்சகாலம் முழுவதும் போசிப்ப இங்க கொண்டு வா, அழைத்து கொண்டு வான்னு சொல்லி செய்ய வேண்டிய காரியம்லாம் சொல்றான். அங்கே தகப்பன் இருக்கிறானா, வண்டியில அனுப்பு. அந்த பார்வோன் அந்த தேசத்து ராஜா சொன்னபடியே தன் சகோதரர்களுக்கு வண்டிகளை கொடுத்து வழிக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்பினான். 23 வசனத்தை வாசிக்கிறோம். வசனத்தை வாசிங்க. அப்படியே தன் தகப்பனுக்கு, அவன் தகப்பனுக்கு யாக்கோபுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும், 10 கழுதைகள் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களையும், 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக, 10 கோழிகை கழுதை மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்புறான். 25 27 வசனம் வரையில் பார்க்கும்போது அவர்கள் போறாங்க. தன் தகப்பனாக யாக்கோபிடத்தில் வந்து யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் யோசேப்பு தங்களுடைய அந்த சொன்ன வார்த்தையின்படி அவனுக்கு சொன்ன போது, எல்லா வார்த்தையும் சொன்ன போது தன் கண்களை ஏறிட்டு பார்க்கிறான். பார்க்கும்போது யோசேப்பு அனுப்புகிற வண்டில்களை காக்கிறான். கண்டபோது யோசேப்பு நிஜமா கனவா எல்லாம் பார்க்கிறான். எகிப்திலிருந்து அவனுக்கு வண்டியில் வந்திருக்குது 10 கழுதைக்கு மேல அவனுக்கு தேவையான தின்பண்டங்கள், இன்னும் 10 கழுதைக்கு மேல அவனுக்கு வேண்டியெல்லாம் வழிக்கு வண்டி அனுப்பியிருக்கிறான். அங்க எகிப்திலிருந்து வண்டிகள் வந்திருக்கிறது. அது ரதமணி வைத்துக் கொள்வோம், ரதத்துல வந்திருக்கிறாங்க. பாக்குறான். அவருடைய சகோதரர்கள், அவருடைய பிள்ளைகளும் சொல்றாங்க, யோசேப்பு தனக்கு சொன்னதெல்லாம் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்படி பார்த்த உடனே வாய் பேச முடியாம தகச்சு போய் நிக்கிறான், மறண்டு போய் நிக்கிறான். இது நிஜமா கனவா, இது நிஜமா கனவா, எல்லாம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மில் அன்புகிறவர் பிள்ளைகளுக்கு இது நிஜமாவே நினைக்கலங்க, கனவு போல இருக்குது. நான் காண்ற கனவுலாம் கனவு போல இருக்கிறது. நிஜமா இப்படி நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல, நான் எண்ணி கூட பார்க்கல. அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தரு, அதை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. யாருக்கு? அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவார். எப்படி?
இந்த யாக்கோபு பிரமித்து போய் நின்னானோ, நிஜமா கனவாணி சொல்லி ஆச்சரியப்பட்டு நின்னானோ, திகைத்து போய் நின்னானோ, வாய் பேச முடியாம அப்படியே நின்னான், கண்ணபடி மிக்கி போய் நின்னான், அப்படியே பிரமிச்சு போய் நின்னான். இருதயம் மூர்ச்சி அடைந்து போச்சுதான், இருதயம் பேச முடியல, எந்த வார்த்தையும் பேச முடியல, திகச்சு போய் நின்னான். பிற்பாடு நிஜம்னு தெரிஞ்ச பிறகுதான் அவனுக்கு ஆவி உயிர் வந்ததுதான், அவனுக்கு ஆவியில உயிர் வந்ததுதான். அன்பாதோட இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று உங்கள் நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீ கனவிலும் நினைச்சு பார்க்காத, இது நிஜமா, இது நிஜமாவா நடக்குது, இது நிஜமாவா நான் பார்க்கிறேன், இது நிஜமாவா என் காது கேட்குது, ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார். நீங்கள் தேவனிடத்தில் அன்புற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கர்த்தர் நடக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்களா? உண்மையா நேசிங்க, இயேசு பார்த்தே போல் நேசிங்க. நிச்சயமா உங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் செய்வார். இரண்டாவது, நாம் ஆண்டவர் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதமான யோவான் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. யோவான் 14 அதிகாரம் 23 வசனம். அந்த நாட்களிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் கைக்கொள்ளுவான், அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. திருத்துவ தேவனாகிய ஆண்டவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஒன்றான மெய்தேவன், அவர் தம்மை நேசிக்கிற பிள்ளையிடத்துல வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உங்களோடு வாசம் பண்ணணுமா? எதற்காக வாசம் பண்ணுகிறாராம்? சொல்லுகிறப்பட்டிருக்கிறது, நான் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவேன். யார் இடத்துல அன்பு கூறுகிறாங்களோ, யார் என்னை நேசிக்கிறாங்களோ, நான் என்னுடைய வசனத்தின்படி என்னை நேசிக்கிறாங்களோ, என்னை அன்புகிறாங்களோ, அவங்க இடத்துல நான் வந்து வாசம் பண்ணுவேன், அவளுக்கு கூடவே இருப்பேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். எதற்காக? உபாகம் 33 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. உபாகம் 33:12 வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவன் சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, அவனை எந்நாளும் அவரை காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். பென்யமீனை சொல்லி இருக்கிறது. பென்யமீன் எனக்கு பிரியமானவன், அவன் எல்லைகளுக்குள்ளே நான் வாசமா இருப்பேன். எதுக்கு வாசமா இருப்பேன்? எந்நாளும் அவனை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. எந்நாளும் அவனை காப்பாற்றுவதற்கு, எல்லா காரியங்களும் அவனை காப்பாற்றுவதற்கு, எல்லா தீங்கிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்கு, எல்லா வேதனைகளிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்கு, எல்லா பாடுகளிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்கு, எல்லா நெருக்கத்திலிருந்து அவனை காப்பாற்றுவதற்கு, நான் அவனுக்கு துணையா இருப்பதற்கு அவனோடு கூட இருப்பேன். பென்யமீன் எனக்கு பிரியமானவன், நான் அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமா இருப்பேன். எதற்கென்றால் அவனை காப்பாற்றுவதற்கு. அல்லேலூயா. கர்த்தர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை எல்லா நாளும் காப்பாற்றுவதற்கு அவர்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் உங்களை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. உங்களையும் என்னை காக்கிற கர்த்தர், அவர் உறங்காமல் தூங்காமல் காக்கிறவர். அவர் எப்படி காக்கிறாராம்? 5 வசனத்துல உன்னை காக்கிறார், அவர் உனக்கு வலது பக்கத்தில் நிழல் போல இருந்து உன்னை காப்பாராம். உங்களுக்கு நிழலாய் உங்களோடு கூட வருவார். நீங்க போகிற வழியிலெல்லாம் உங்களை காப்பதற்கு நிழல் உங்களை எப்படி தொடர்ந்து வருகிறதோ, ஒருவர் நிழல் கூட உங்களை தொடராமல் இருக்கலாம், ஆனால் இயேசு அவர் நிழலா இருந்து உங்கள் பக்கத்தில் நிழலா இருந்து உங்களை காப்பார். 5 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். உன் வலது பக்கத்தில் நிழலா கூட இருப்பார். நிழல் உன்னை விட்டு ஒருபோதும் போவதில்லை. ஒரு மனிதன் ஒரு நிழல் அவன் கூடவே இருக்கும். நிழல் போல உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார். அவன் நிழல் போல உன்னோடு கூட இருக்கும் போது எதுவும் உன்னை தாக்க முடியாது, எந்த துன்பம் உனக்கு வர முடியாது, எந்த துன்பம் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த கஷ்டம் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த பாடுகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனால் அவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. நிழல் போல கூட இருப்பார். 6 வசனத்தை வாசிங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவார்கள். எந்த விதமான சேதமும் பகலிலும் இரவிலும் உனக்கு வராது. பகலில் உனக்கு எந்த சேதம் வராது, இரவிலும் உனக்கு எந்த சேதம் வராதபடி உன்னை காப்பேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன். 8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பார். அல்லேலூயா. நிழல் போல வருகிற கர்த்தர்
உங்களுடைய போகும்போது, வரும்போது, உட்கார்ந்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, ஓடும் போது, வேலை செய்யும் போது, பிரயாணம் பண்ணும்போது, வண்டி ஓட்டும் போது எப்போதும் கூடவே இருந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஒரு நிழல் போல உங்களோடு கூட இருப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருப்பதனால உங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானமா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சமாதானம் இருக்கும். உங்கள் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சமாதானமா இருக்கும். அவர் உங்களை இப்படி இருந்தவர் காப்பார். அன்பார்ந்தவர்களே, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். நீங்கள் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர்களை காப்பாற்றும்படி அவர்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை என்னை இந்த காரியத்துல கர்த்தர் காப்பாற்றலையே, என்னை எப்படியாக இந்த காரியத்துல காப்பாற்றுவாரா, விடுவிப்பாரா, ரட்சிப்பாரா, ஒரு இக்கட்டில் இருக்கிறேன், ஒரு தேவையோடு இருக்கிறேன், ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும், இதுல எனக்கு உதவி செய்வாரா, என்னை விடுதலை ஆக்குவாரா, எனக்கு உதவி செய்வாரா என்று நினைத்திருக்கிற பிள்ளையே கர்த்தர் உன்னை நிச்சயமா காப்பாற்றுவார், நிச்சயமா உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீ அவர்கள் அன்பு கூறும்போது, அவர் நேசிக்கும் போது அவர் உன்னை நிச்சயமாய் காப்பாற்றுவார். மூன்றாவது பார்க்கிறோம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மன்னிக்கோ, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் போதுமானவர். அவருடைய அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் சுதந்திரித்துக் கொள்ளும்படி துணை நிற்பார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு அதை மாத்திரம் கொடுக்கவில்லை, நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதோடு கூட இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நித்திய ராஜ்யம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பு கூறுகிற பிள்ளைக்கு நித்திய ராஜ்யம் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியும். அதைவிட அதிகமாக இந்த பூமியிலே நமக்கு மேலான வாக்குத்தத்தங்களை, அதுக்கு மேல், அதுதான் மேலான வாக்கும், பூமியில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு வாக்குத்தத்தம் பண்ணி பல ஆண்டுகள் ஆச்சுங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது நிறைவேறவில்லையே. நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறும். யோசேப்புக்கு சொப்பனத்திலே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் 13 வருஷம் கழித்து நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயதிலே சொன்ன வாக்குத்தத்தம் 24 வருஷம் கழித்து நிறைவேறினது. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அது எக்காரணத்தை கொண்டு நிச்சயமா நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் எல்லாம் தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தும், என் குடும்பத்துக்கு கொடுத்தும், என் பிள்ளைகளுக்கு கொடுத்தும், என்னுடைய தொழில் காரியமாய் கொடுத்தும், என் ஊழிய பாதையிலே கொடுத்தும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் கலங்காதிருங்கள். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் ஆபிரகாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கான். வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தான். வாக்குத்தத்தம் தந்தவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவன் மனம் பலவீனப்படல. வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படல, அவிசுவாசம் கொள்ளல, அவன் பலவீனப்படல. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் கண்டுதான் உங்க வாழ்க்கை முடியும். கர்த்தனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கை முடிய போது, என் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச காலம் தான் போகுது, என் வேலை கொஞ்ச காலம் தான் இருக்குது, எனக்கு கொஞ்ச காலம் தான் எனக்கு பணி வேலை இருக்கிறது, பணி செய்ய வேண்டிய இருக்கிறது, நிறைவேறுமா? நிறைவேறுமா? என் வயசு கூடிக்கொண்டே போகிறது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது, அரசு வேலை கிடைக்குமா? வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால் நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்புங்க. அரசு வேலை எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, பல வருஷம் காத்திருக்கிறேன், வருஷம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது, எனக்கு நம்புவதற்கு ஏதும் இல்லை அப்படி நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தால் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா.
அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அனைத்தையும் நிறைவேற்றுவார். சாலமன் சொல்கிறான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்கினால் உரைத்தீர் ஆண்டவரே. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24 வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். உம்முடைய வாயினால் அதை சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடியே உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். உம்முடைய கரத்தினால் அதெல்லாம் நிறைவேற்றினீர் என்று அவன் ஆண்டவரை துதிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்னும் தரையில விழல. அவன் மரித்து போனான். ஆனா அவனுடைய மகன் சொல்றான், ஆண்டவரே என் தகப்பனுக்கு நீ சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் கூட எனக்கு குறையில் நடக்காம போல ஆண்டவரே, அத்தனையும் இக்காலத்திலே நான் நிறைவேறுகிறதை என் கண்களால் பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அவரில் அன்பு உருகிற பிள்ளைகளுக்கு, அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மை எழுதியவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் கூட தரையில விழ மாட்டார். சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் அப்படியே நடக்கும். ஒரு எழுத்து கூட மாறாது, ஒரு கமா கூட மாறாது, ஒரு வார்த்தை கூட மாறாதபடி அத்தனை வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். ஒருவேளை உங்களுடைய நாட்கள் போய்கொண்டு உங்களுக்கு பார்வையில அது கடினமா இருக்கலாம், இது நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கலாம், இது நடக்கவே முடியாதுன்னு நினைக்க அது ஒதுக்கி கூட விட்டுருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் கைவிட மாட்டார். வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதனால் இந்த ஆசீர்வாதம்? அவரில் அன்பு கூறுவதனாலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் தருகிறார். எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எந்த காரியத்தில் தேவனை விட அதிகமாய் நேசித்து நாம் தேவ சித்தத்தை செய்யாமல் விட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் மறுபடியும் நாம் ஆரம்ப நிலையில் வந்து தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுப்போம். அந்த யோசபாத் ராஜாவை போல தாவீது ஆரம்ப நாளில் எப்படி கர்த்தருக்குள் நடந்தானோ அப்படி நாம் ஆரம்ப நாளிலே கர்த்தருக்குள் எப்படி நடந்தோமோ அப்படி நடக்க ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, எல்லாரும் இப்படித்தானே செய்யறாங்க. அவர்கள் செய்யும்படியெல்லாம் செய்யும் போது கர்த்தர் கொடுக்க மாட்டாரா, பரலோகத்தை கொடுக்க மாட்டாரா, வாக்கு நிறைவேற்றுவார் என்று அந்த சிந்தனைக்கு கொடுக்காமல் நான் இப்படிதான் இருப்பேன், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நடப்பேன், கர்த்தர் சித்தத்தின்படி நடப்பேன் என்று சொல்லி யோசபாத்தை போல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வாழும்போது, அவர் நேசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அத்தனை காரியங்கள் நிறைவேற்றுவார். உங்களுக்கு உங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் நிரம்பி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்விலே ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாள் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கேட்ட இந்த வசனங்களை தேவன் ஒப்புக் கொடுப்போம். அவன் சொன்ன, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நான் இவைகளெல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வேறு விதமாக நம்ம பார்க்கிறார் என்றால் நாம் என்ன பதில் சொல்வோம்? என்ன பதில் சொல்வோம்? ஆம் ஆண்டவரே, நான் அதையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை ஆண்டவரே, இடத்துல எந்த குறையும் இல்லை என்று சொல்ல முடியாத நிலைகளை இருப்போம் என்று சொன்னால் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, அந்த மிகுதியான நன்மைகளை, அந்த மிகுதியான ஆசீர்வாதங்களை நீங்கள் காணவும் கேட்கவும், நீங்கள் பிரமித்து நின்று ஆண்டவரை ஆச்சரியத்தோடு பார்க்கவும் கர்த்தர் வாழ்விலே அற்புதங்களை செய்வார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்று பெரியவரே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆமென். Thank you, Jesus. Amen. எல்லாரும் உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே
பொன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என் சூழலை பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தார் ஒன்னில் பகையானதோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தார் ஒன்னில் பகையானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே எல்லாரும் கைகளை தட்டி இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே மதுரமான வாழ்வு உன்னேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானது, ஒளி வரும் நேரம் இருளானது. மதுரமான வாழ்வு கசப்பானது, ஒளி வரும் நேரம் இருளானது. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. எனக்குள் சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு நான் அறியாததும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய எனக்குள்ளே காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எல்லாம் கைகளை தட்டி கேட்ட சத்தியத்தின்படி நடக்க, ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி நடக்க, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் ஆண்டவரை உண்மையில் அன்பு கூர்ந்து கை கொண்டு வந்தபடியே கடைசி வரை கை கொண்டு நடக்க, உண்மையில் அன்பு கூறுகிற பிள்ளையாய் வாழ, உண்மை நேசிக்கிற பிள்ளையாய் வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். என்னிலே ஒரு குறைவு உண்டு என்று நீர் ஆண்டவரை சுட்டி காட்டு நிலையிலே நான் வாழாதபடி என்னை திருத்திக் கொள்ள, சரிப்படுத்திக் கொள்ள தேவரீர் எனக்கு கிருபைதாரும். எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை ஆண்டவரின் கண்களால் கூட நான் பார்க்க முடியாத, காதுகளால் கூட கேட்க நினைக்காத அந்த நன்மைகளை ஆயத்தம் பண்ணி நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று கேளுங்கள். எல்லாரை போல இல்ல, யோசுபாத்தை போல நேசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் கிருபை தருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்களை நாளும் காப்பாற்றுவதற்கு, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு
நீங்கள் அவர் விரும்புவது போல அவர் நேசியுங்கள், அவர்கள் அன்பு கூறுங்கள், அவரை சேவியுங்கள். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நாளும் காப்பாற்றுகிறவராய் இருப்பீராக. ஆண்டவர் யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஆண்டவர் மிகுதியாய் கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நன்மைகளையும் மிகுதியாய் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எதுவும் மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவராய் நீர் இருந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் கனத்தையும் கட்டிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய இரக்கம், தயை, சமாதானம் நம் அனைவரோடும் கர்த்தர் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் வாலிபர் பிள்ளைகளுக்கான கூட்டம் இருக்கிறது. நீங்கள் பிள்ளைகள் இருந்து செல்லுங்கள். நாளை